நீங்களே பாருங்க காலேஜ் டேஸ்ல இருந்து ஆரம்பிச்சதுங்க இந்த கிரே ஹேர் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இப்ப நிறைய கிரே ஹேர் எனக்கு வந்துருச்சு. சோ வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போகலாம்னா டை அடிக்கலாம்னு பிளான் பண்ணுவேன். ஆனா அதுல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். அதனால ஹெல்த் இஷ்யூ ஏதாவது வந்துடும் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ரீசெண்டா ஆன்லைன்ல இந்த கோகிலாவோட நேச்சுரல் பிளாக் ஹேர் கலர் ஷாம்பு வந்து பாத்திருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா 9 ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வச்சு பண்ணிருக்காங்க. ஆம்லா, சிகக்காய், பிரிங்கராஜ், ஹைபிஸ்கஸ் இந்த மாதிரி. முக்கியமான விஷயம் இதுல பிபிடி, அமோனியா, பாரபன் அந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. கூடவே க்ளவுஸ் கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி நான் போட்டிருந்த வீடியோல நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அப்புறம் எதுக்கு க்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. சோ கையில வந்து இந்த பிளாக் கலர் ஒட்டும் அப்படின்றதுக்காக தாங்க. எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாமா? உங்க ஹேர்ல பாத்தீங்கன்னா ஆயில், டஸ்ட் அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து வெட் பண்ணிக்கோங்க ஹேரை. அப்புறம் டவல் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு தேவையோ அந்த பம்ப்ல நீங்க வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா வரும். அதை நீங்க க்ளவுஸ் போட்டுட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கிரே ஹேர் இருக்கோ அங்க எல்லாமே ரூட்ஸ் வரைக்கும் கூட நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்ல டார்க் ஷேட் வேணும்னா 15 to 17 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே வந்து பிளாக் கலர் ஹேரா மாறிடுச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்கு இந்த ப்ராடக்ட். சோ எனக்கு பாத்தீங்கன்னா அந்த நம்ம பார்ட்டிஷன் எடுப்போம் பாத்தீங்களா, அங்க எல்லாமே வந்து நிறைய கிரே ஹேர் இருந்தது. சோ இப்ப நான் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாக்குறேன் எல்லாமே பிளாக் கலரா மாறிடுச்சுங்க. நீங்களே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் பாருங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா பேஜோட டாப் ரைட் கார்னர்ல டேக் பண்ணிருக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க.